இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து 5வது டெஸ்ட் போட்டி ஓவல் டெஸ்ட் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த டெஸ்ட்டில் டாஸ் ஜெயிச்ச இங்கிலாந்து அணியின் கேப்டன் போப் வந்து இந்திய அணியை பேட்டிங் செய்ய சொன்னார். முதல்ல அட்கின்சனோட ஓவரில் இந்திய அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரர் ஜெய்ஸ்வால் வந்து 2 ரன்லேயே ஆட்டம் இழந்துட்டார். இன்னொரு ஓப்பனரான ராகுலும் வந்து 14 ரன்களில் ஆட்டம் இழந்தார். ஸோ அதுக்கப்புறமா 2 விக்கெட் போயிருச்சு. மழை வேறு குறுக்கிட்டது. அதுக்கப்புறம் சுப்மன் கில் அருமையான ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ரன் அவுட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. தேவையே இல்லாமல் அட்கின்சன் கையில் தான் பால் இருந்தது. அதுக்கு தேவையே இல்லாமல் அவசரப்பட்டு ஓடி சுப்மன் கில் தன்னுடைய விக்கெட்டை தேவையே இல்லாமல் பறி கொடுத்துட்டார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பெரிய கொலாப்ஸ் நடந்தது. சுப்மன் கில் சாய் சுதர்சன் எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணி அவருடைய கேம் ஆடினா கூட அவரால் பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியல. 38 ரன்ஸ்க்கு அவரோட விக்கெட்டை வந்து அவர் கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து சீரான இடைவெளியில் ஜடேஜாவும் வந்த உடனே அவுட் ஆனார். ஸோ ஒரு கட்டத்தில் இந்திய அணி என்ன ஒரு 200 அப்படிங்கிற ரன்னு தொடர்றது பெரிய கஷ்டம் அப்படிங்கிற நிலைமையில் போன மேட்ச்சில் வந்து காப்பாற்றின வாஷிங்டன் சுந்தர் அண்ட் இந்த மேட்ச்சில் கடைசியாக ஒரு வாய்ப்பு பெற்ற கருண் நாயர், இவங்க 2 பேருமே வந்து இந்தியன் டீமோட ஸ்கோரை வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று வந்து அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்ததன் காரணமாக முதல் நாள் ஆட்ட நேரம் முடிவில் வந்து இந்திய அணி 204 ரன்களை குவிச்சிருக்காங்க. 6 விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி மேற்கொண்டு ஒரு 46 ரன்களை வந்து இந்திய அணி குவிக்க முடியும் என்றால், அது 250+ ஸ்கோர்ஸை வந்து இந்தியா ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு இந்திய அணிக்கு ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படும். ஏனென்றால் ஆப்போசிட் டீமில் ஓக்ஸ் அந்த முக்கியமான பவுலர் அங்கே கிடையாது. அவருக்கு இன்ஜுரி காரணமாக வந்து அவரும் வந்து வெளியே போயிட்டார். ஸோ இங்கேருந்து நமக்கு செகண்ட் இன்னிங்ஸில் ஓக்ஸோட பவுலிங்கும் இருக்காது. அப்படிங்கிறதுனால 250 இந்தியா வந்து ஸ்கோர் பண்ணும்போது இங்கிலாண்டை வந்து ஒரு 150லேருந்து 200க்குள்ளே ஆல் அவுட் பண்ணினாங்க அப்படின்னா இந்தியன் பவுலிங் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மேட்ச்சில் வந்து இந்தியா வந்து ஒரு கம்பேக் கொடுக்க முடியும். ஏன்னா இது வந்து முழுக்க ஒரு பவுலிங் கண்டிஷன் உள்ள ஒரு பிச்சாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மேற்கொண்டு ஒரு 40லேருந்து 50 ரன்கள் குவிக்க வேண்டும். அண்ட் முக்கியமான கட்டத்தில் கருண் நாயரும் இருக்கிறதுனால கருண் நாயருக்கு இது கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் கொடுத்த வாய்ப்புகளை அவர் சரியாக பயன்படுத்தலை. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து அவர் சூப்பராக ஆடி 50+ ரன்னோட ஆடிட்டுருக்காரு. ஸோ டே 2ல் அவர் வந்து தன்னுடைய செஞ்சுரியை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாகவும் இருக்கும், ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுடைய எண்ணமாகவும் இருக்கும். ஸோ அந்த விஷயம் நடக்கிற பட்சத்தில் இந்திய அணி நல்ல ஒரு ஸ்கோரை எடுக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பார்ட்னர்ஷிப் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ட் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்து தான் இந்திய அணியினுடைய வெற்றி வாய்ப்பு இந்த மேட்ச்சில் இருக்க போகுது அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நாளைக்கு ஒரு டே 2க்கான ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.